பிரதமர் டத்து ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் சிந்தனையில் உதித்த தித்தி செந்தோஹான் திட்டத்தின் வாயிலாக வசதி குறைந்த குடும்பங்களுக்கு தொடர்ந்து உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் பேரா கோலகங்சார் நாடாளுமன்ற தொகுதியில் பண நெருக்கடிக்கு ஆளான தனித்து வாழும் தாயார் ஒருவருக்கு உதவி வழங்கப்பட்டது. பஜோகோர் எனும் அப்பெண்மணி 60 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த வீட்டில் தமது 3 குடும்ப உறுப்பினர்களுடன் வாழ்ந்து வருகிறார். பாதுகாப்பான சூழலில் அவர்கள் வாழ்வதை உறுதி செய்ய வீட்டை மறுசீரமைக்க 80,000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக கோலகங்சார் மாய்கா தொகுதி இளைஞர் பிரிவு தலைவர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். தித்தி செந்தோஹான் திட்டத்தின் வாயிலாக சம்பந்தப்பட்ட பகுதியில் இதுவரை 8 வீடுகள் மறுசீரமைக்கப்பட்டதாகவும் இனி வருங்காலங்களிலும் இதுபோன்ற சமூக பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் சொன்னார். பேசிக் நெசசரி என்ன, வீடு ஒழுவுறது, அல்லூர், அந்த மாதிரி இதுதான் நம்ம இப்போதைக்கு டார்கெட் பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நம்மளோட தொடர்ந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க சேவை. நான் பர்சா நேஷனல் அரசாங்கத்துக்கும் நம்மளோட பிரதம மந்திரிக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். பிரச்சனையில் சிக்கி தவித்த தமக்கும் தமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் உதவி வழங்கிய அரசாங்கத்திற்கும் பஜோகோர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். வீடு ஒழுங்குச்சு இது அவங்க தொழும் பண்றாங்க பரிசனேஸ்வரர், ரொம்ப நன்றி. யாரும் தொழும் பண்ற நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, ஆள் இல்லை தொழும் பண்றதுக்கு, ரொம்ப நன்றி எல்லாம். இவங்க நம்மளுக்கு உதவி செய்யறாங்க. இதனிடையே பேரா பத்துகஜாவில் இடிந்து விடும் நிலையில் இருந்த வீடொன்று அரசாங்கத்தின் நிதி உதவியால் மறுசீரமைக்கப்பட்டது. பல காலமாக இவ்வீட்டில் வசித்து வரும் முன்னாள் அரசாங்க பணியாளரான முத்துசாமி அரசாங்கத்துக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். முத்துசாமியின் வீடு தற்போது முழுமையாக மறுசீரமைக்கப்பட்டுள்ளதால் அவரது குடும்பத்தினர் பாதுகாப்பான சூழலில் வாழ்ந்து வருகிறார்கள். 3000 ரிங்கிட்டுக்கும் குறைவாக மாத வருமானத்தை பெறும் குடும்பங்கள் மத்திய அரசாங்கத்தின் 500 ரிங்கிட் உதவித்தொகை கிடைப்பதை பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். தற்போதைய சூழலில் தங்களின் அன்றாட வாழ்க்கை செலவினங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வேளை அரசாங்கத்தின் இதுபோன்ற உதவிகள் மூலம் அதன் சுமையை சிறிதளவாவது குறைக்க முடியும் என பேரா பத்துகஜா கம்போங் முஹிபா மக்கள் தெரிவித்தனர். அந்த 500 ரொம்ப பெருசுதாயா. அந்த காசு கிடைச்சா பிள்ளைங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம், ஒரு ஸ்கூல் உடுப்பு, சப்பாத்து, பேக்கு. இந்த காசு கிடைச்சா கூட நான் புக்கு காசு கட்டுவியா பிள்ளைங்களுக்கு. 3 பிள்ளைங்க படிக்கிறாங்க. கிடைச்சது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் லாபம் தான். எங்கள் பிரச்சனை கொஞ்சம் தீரும். இந்த 500 கொடுத்தீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஏதோ இந்த இருக்கிற கஷ்டத்துக்கு இந்த 500 எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதுக்கு மேலும் இந்த உதவி இல்லாமல் இன்னமும் மேற்கொண்டு ஒன்றும் உதவி கொடுக்க செய்கிற மாதிரி அவர் இன்னும் உதவி செய்யணும் எல்லாருக்கும், இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் அப்படின்னு நான் கேட்டுக்கோம். 500 எனக்கு கொடுக்குறாங்க. அந்த 500 வாங்கி எதுவும் வாங்கிக்குவேன், சாப்பாடு பார்த்துக்குவேன். பிள்ளைங்க ஒன்று இருக்குது, அந்த பையலுக்கு புக்கு காசு எதுவும் கொடுத்தா உதவி செய்வேன். அதனால அவரை ரொம்ப நன்றி. இன மத பேதமின்றி இந்த உதவி வழங்கப்படுவதுடன் குறிப்பாக கிராம தோட்டப்புறங்களில் வாழும் மக்களுக்கு இந்த உதவி நன்மை பயக்கும் வகையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.